இல்ல நானும் கூட வர்றேன். நான் வேற வழியா போறேன். வாய்ப்பு கிடைச்சா நகரத்துல சந்திப்போம். நான் சொல்றத கேளு, நீ தனியா போக கூடாது. நானும் கூட தான் வருவேன். சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? வெகு தூரம் தனியே போவத பாயம். வெகு தூரம் தனியே போவத பாயம். தகுந்த துணை என்னை போலே ஒன்றுதான் அவசியம். என்ன தகுந்த துணை உங்களை போல் ஒன்றுதான் அவசியம். சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? ஓடி கொஞ்சம் கூட இருந்த பருந்த எதுக்குமே, பருந்த எதுக்குமே, நல்ல வேலையில் இருந்த பயிரை அடிக்கும் பாட்டை தடுக்குமே. ஓடி கொஞ்சம் கூட இருந்த பருந்த எதுக்குமே, பருந்த எதுக்குமே, நல்ல வேலையில் இருந்த பயிரை அடிக்கும் பாட்டை தடுக்குமே. பசிதாகம் தெரியாமல் நடந்தே போகலாம், நடந்தே போகலாம். பசிதாகம் தெரியாமல் நடந்தே போகலாம், நடந்தே போகலாம். மீறி பசி உண்டாலும் பறவை போல பகிர்ந்தே உண்ணலாம். சம்மதமா? இப்போ சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? ஏன் பறி கொடுக்காமல் யாரும் உள்ளே போக கூடாது. ஏன், என்ன யோசனை? சீக்கிரம் கொடு. இந்தாங்க, நீங்களே என் வீட்டு மிச்சத்தை கொடுங்க. நமது மன்னர் மார்வேடமிட்டு நம்மையே பரிசோதிக்கிறார் பார்த்தியா? சரி, கூட இருக்கிறது யாரு? நம்ம ராணி போல இல்லையே. அதெல்லாம் அரசாங்க விஷயம். புடி ஏண்டா சொத்தா தூக்கிட்டு போறா? என்ன ஒருத்த வந்தானா? ஏன் என்ன சமாச்சாரம்? சாப்பாடு சீட பார்த்தாங்க, சாப்பாடு சாப்பாடு சீட பார்த்தாங்க. இங்கே வந்தா அது யாரான?
இங்க இருக்க ஏண்டாயோ செப்பல திருட்டு போல குதிரைக்கு வச்சிருந்த அத்தனை முட்டையும் தின்னுட்டு ஏண்டா அங்க சாப்பாடு திருடுன இங்க ராஜா குதிரைக்கு வச்சிருந்த முட்டை எல்லாம் தின்னுட்டே நீ என்ன கேளுங்க கேளுங்க அடுத்த சாப்பிடறதுக்கு கொள்ளு கூட கிடையாது நீங்க நடக்க குதிரைக்கு வந்து முட்டையை கொடுக்க நியாயம் ஆகாது என்ன சொல்ல உனக்கு என்ன பண்றேன்னு என்ன இனி வர முடியாது உங்களுக்கு பத்துச்சுனாக்கா நீங்க ஒரு முட்டையை சாப்பிடுங்க எங்க போனாலும் ஒரே ஓட்ட பந்தயமா இருக்கு உட்கார விட மாட்டேங்கிறான் நிக்க விட மாட்டேங்கிறான் சோத்துக்கு இப்ப ஓட வேண்டியது இருக்கு அம்மா 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 என்னது தண்ணியா இல்லையா அடா என்னையா தப்பிச்சுக்கிட்டானே ஏமாத்தி வீட்டுல போயிட்டா எங்க போயிருப்பா ஒரு வகையா நான் தப்பிச்சேங்க என்ன என்னது அடுத்து வராங்க சாப்பாடை திருட்டு வந்தா இவனை சும்மா அவனை உங்க சிநேகிதர்னு தெரியாதுங்க மன்னிச்சுங்க என்ன பார்த்து ஓட ஓட விரட்டினவன் உன்னை பார்த்த உன்னை ஏன் இப்படி ஓடுறான் ஆமா கோட்டை வாசல்ல கூட இப்படிதான் நடந்தது இது யாரு புது ஆளா இருக்கு இது யாரு விசித்திரமான ஒரு மாட்டு உன்னை போல இவங்களே எனக்கு ஸ்நேகம் பேர் மதனா இந்தாப்பா இந்த மாதிரி ஸ்நேகம் வேற ஒரு முறையில கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமில்ல என்ன சொன்ன நான் தெரியும் என்ன என்ன சொன்ன இவன் ரொம்ப நல்லவன் இவன் பேர் சகாயம் ஆபத்து சகாயம் தெரியுமில்ல ஆபத்து சகாயமா இல்ல ஆபத்துக்கு சகாயமா இல்ல மதனா பாப்போம் மதனா விடுதலையானவர்கள் எல்லாம் முன்பே வந்து விட்டார்களே ஏமா தாமதம் மறுபடியும் நீ சிறைப்பட்டு விட்டாயோ என்று கலங்கி விட்டோம் அப்படி ஒன்றும் இல்லை அப்பா சிறையில் நான் ஒரு அபூர்வமான ஆளை சந்தித்தேன் அவர் நமது கட்சிக்கு மிகவும் தேவையானவர் யாரும் அது அரசாங்க படையில் பணியாற்றியவராம் அப்பா கொள்கை நமக்கெல்லாம் லட்சியமாக இருந்தால் அவருக்கு இதயமாகவே இருக்கிறது அழைத்து வந்திருக்கிறாயா உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி அப்பா அழைத்து வருவேன் நாளை இரவு வர சொல்லியிருக்கிறேன் என்னப்பா நீங்களும் அணினை அழைத்து வர சொல்கிறீர்கள் நமது ரகசிய இடம் தெரிந்து விட்டால் ஆபத்தல்லவா நான் ஒன்றும் அவ்வளவு அஜாக்கிரதையானவள் அல்ல நமது வழக்கம் போல் அவர் கண்களை கட்டித்தான் இங்கு அழைத்து வருவேன் கண்களை கட்டிவிட்டால் மட்டும் எல்லோரும் குருடர்களாகி விடுவதில்லை மதனா ஜாக்கிரதை அப்பா பூபதிக்கு எப்போதுமே சந்தேகம் தான் உரிமையாளர் பாப்பா அது யாருடா நான் தான் தாப்பா நீங்கதான் பாப்பாவா நான் தான் தாப்பா பாப்பா உனக்கு என்னடாப்பா வேணும் இத பாரமா பாயசத்துல எறும்பு ஆமாடாப்பா நீ கொடுக்கிற 2 பணத்துக்கு எறும்பு போடாமே ஜாலியா போடுவாங்க உனக்கு என்னடா தம்பி வேணும் நான் சுகமா திரும்பி போனேன்டி அக்கா சுகத்துக்கு என்னடாப்பா குறைச்ச தைரியமா சாப்பிடு நாளைக்கு புதுராசா பட்டத்துக்கு வராருன்னு எல்லாம் தனி சாப்பாடு என் கூட்டத்தை சமாளிக்கணும்னா நம்ம விடுதலை என்னைக்கு கூட்டம் தான் நீ 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு என்ன போல ஆயிடுவேன் ஆமா உன்னை செய்டி அக்கா அப்போ உன் உடம்பை எழுதி விளம்பரப்படுத்தினா எப்படி கிண்டலா செய்யறேன் தேவி வாசம்னு சொன்னாலே ஒரு தனி மதிப்பு ஒரு வராகன் கொடுத்தாதான் சாப்பாடு இல்லைன்னா அவ்வளவுதான் போ வெளியே போ போறியா இல்லையா சாப்பாடு போட்டு இப்படி எல்லாராப்பா இருக்கணும் என் ராசா